எப்போவுமே இந்த டைம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது உங்களுக்கு தனிமையாக அடுத்தவர்கள்கிட்ட டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைம் எடுத்துக்கோங்க. பாதி தூரம் பண்ணிகிட்ருக்கீங்க, அடி வயிறு வரைக்கும் வந்திருக்கீங்க, காலுக்கு கீழே இறங்கும் போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுதுன்னா உடலில் ஒரு ஜெர்க் இருக்கும். அந்த ஜெர்க்கு கொடுக்காத அளவுக்கு இப்போ 36 நிமிஷம் அது இருக்குது, 30 நிமிஷம் இருக்குது அப்படின்னா அந்த 30 நிமிஷம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ரூம்குள்ளே போய் அழகாக தப்பா போட்டுக்கோங்க. அது காலை காலங்கார்த்தால் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கலாம், இரவு படுக்கும் முன்னாடியும் இருக்கலாம். இது ஏன்னா படுக்கும் முன்னாடி இதை பண்ணிட்டு படுத்துட்டிங்கன்னா ராத்திரி முழுக்க உங்கள் கான்ஷியஸ்னஸ் அதுலேயே சுற்றி சுற்றி வரும், கனவுகள்லாம் வரும். காலையில் எழுந்திருக்கிற போது யூ வில் ஃபீல் மோர் ஃப்ரெஷ். ஸோ ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கூட இது அழகாக செய்து விட்டு தூங்க போகலாம். தூங்கும்போது மறுபடியும் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பண்ணிவிடுவீங்க இதே கந்த சஷ்டி கவசத்தை. அந்த அளவுக்கு எழுந்த உடனே பண்ணும்போது மார்னிங் எழுந்திருக்கிற போது இருக்கிற அந்த எனர்ஜி, செவ்வாய் இல்லையா முருகன், அந்த எனர்ஜி த டே ஃபுல்லாக உங்களை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும். ஸோ இரவு பண்ணினா உங்களோட மனமானது அதில் ஊறி அடுத்த நாளைக்கு உண்டான தயார் நிலைக்கு ரெடியாகும். காலையில் பண்ணினா அன்றைய நாளைய வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும். இது உங்கள் வசதி எப்படியோ அப்படி எடுத்துக்கோங்க.